இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மனிதநேய பணியை குற்றமாக்க கூடாது. காசா ஃபிளாட்டிலா கப்பல்களை விடுவிக்க மாய்கா வேண்டுகோள். இஸ்ரேலிய படைகள் தடுத்து வைத்துள்ள குளோபல் சுமுத் ஃபிளாட்டிலா மனிதநேய உதவி கப்பல் பயணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என மாய்கா வலியுறுத்தியுள்ளது. காசா நோக்கி மனிதநேய உதவிகளை கொண்டு சென்ற அந்த கப்பல் அனைத்துலக கடல் பரப்பில் தடுக்கப்பட்டதை கடுமையாக கண்டித்த அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் இது அனைத்துலக சட்டத்தின் மீதே கேள்விக்குறியை எழுப்புவதாக சாடினார். எனவே அரசதந்திர உறவில் உலக அரங்கில் மதிக்கப்படும் நாடு என்ற வகையிலும் மலேசியாவின் உலகளாவிய தலைமையையும் பயன்படுத்தி கைதான மனிதநேய தன்னார்வலர்களை நிபந்தனையற்ற முறையில் விடுவிக்க பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஐநா சபை மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான OIC உள்ளிட்ட தளங்களில் வலுவான நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தினார். மனிதநேய முயற்சிகள் குற்றமாக்கப்படக்கூடாது என்பதுடன் உதவி எந்த தடையும் இல்லாமல் காசா மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு மாய்கா வெளிப்படுத்துவதும் ஆகும் என விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இந்தியா களம் இறக்கிய அரட்டை ஆப் ஸ்டோரில் முதலிடத்தில் பிடித்து சாதனை. அரட்டை ஆப் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இந்தியா களம் இறக்கியுள்ள புதிய செயலி. தமிழகத்தை சேர்ந்த ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தயாரித்துள்ள இச்செயலியே தற்போது இந்தியா முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது. அரட்டை என்ற சொல் தமிழில் சாதாரண உரையாடல், அது சாட் என பொருள்படும். இதுவே அச்செயலியின் பயன்பாட்டின் நோக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. தனியுரிமை மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து பயனர்களின் தகவல்களை ஒருபோதும் மூன்றாம் தரப்புக்கு பகிராது என்பதே இச்செயலியின் சிறப்பம்சமாகும். வாட்ஸ்அப்பை போலவே ஆவணங்கள் மற்றும் படங்களை பகிர்வதில் குரல் மற்றும் உரை செய்திகள், ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள் போன்ற அம்சங்களை அரட்டை வழங்குகிறது. குறிப்பாக 1000 பேர் வரை பங்கேற்கக்கூடிய குழு உரையாடல்கள், தனிப்பட்ட குழுக்கள் என உலகளாவிய சமூக வலைதள செயலிகளுக்கு மாற்றாக செயல்பட முயல்கிறது. இதுபோன்ற சிறப்பம்சங்களால் இச்செயலி 3 நாட்களில் 100 மடங்கு போக்குவரத்தை அதிகரித்துள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு 3000 3,50,000 பதிவிறக்கங்கள் வியக்கும் வகையில் அதிகரித்துள்ளன. அதிலும் குறிப்பாக ஆப் ஸ்டோரில் வாட்ஸ்அப்பை பின்னுக்கு தள்ளி அரட்டை முதலிடத்தை பிடித்துள்ளது. SW கார்ப்புக்கு ஊராட்சி மன்றங்கள் 200 மில்லியன் ரிங்கெட் கடன் வைத்துள்ளன. திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை கழகமான SW கார்ப்புக்கு ஊராட்சி மன்றங்கள் வைத்துள்ள கடன் இப்போது 200 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் குறைந்துள்ளது. முன்பு கிட்டத்தட்ட 500 மில்லியனாக இருந்தது. பொது சுத்தம் செய்யும் சேவை ஒப்பந்தங்கள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளின் விளைவாக அந்த 60 விழுக்காடு குறைப்பு சாத்தியமானதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கோர் மிங் கூறினார். ஊராட்சி மன்றங்கள் கடன்களை செலுத்த தவறினால் SW கார்ப்பின் சேவைகளின் தரம் மற்றும் செயல்திறனை அது பாதிக்கக்கூடும் என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அவை அந்த அரசு நிறுவனங்களின் முக்கிய பொறுப்புகளாகும் என்றார் அவர். பாங்கி அவென்யூ மாநாட்டு மையத்தில் 4வது மலேசிய திறன் சான்றிதழ் பட்டமளிப்பு விழாவுக்கு பிறகு அவர் அவ்வாறு சொன்னார். மீன்பிடி போட்டி நடைபெறும் ஏரியில் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விடுவிப்பா, மீன்வளத்துறை விசாரணை. செபரங்பிறை மாநகர மன்றமான MBSP நடத்திய மீன்பிடி போட்டியில் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை பினாங்கு மாநில மீன்வளத்துறை விசாரணை நடத்துகிறது. சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை MBSP-யிடம் இருந்து காத்திருப்பதாகவும் அதன் பிறகே விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதன் இயக்குநர் சரினா ஜைனுடின் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். பொது குளங்கள் அல்லது நீர்நிலைகளில் விடுவதற்கு உள்ளூர் மீன்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. வெளிநாட்டு மீன் இனங்களை விடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், அது பல்லுயிர் பெருக்க சமநிலையை குறைத்து வாழ்விடத்தை சேதப்படுத்தி உள்ளூர் மீன் இனங்களுக்கு ஆபத்தாக மாறும் அபாயம் உள்ளது என்றார் அவர். அச்சம்பவம் தொடர்பாக பல தரப்பினர்களிடம் இருந்து கண்டனமும் எழுந்துள்ளது. போட்டி நடைபெற்ற குளம் ஜுரு நதியுடன் இணைகிறது. இதனால் குறிப்பாக மழை காலத்தில் இந்த வெளிநாட்டு மீன்கள் பரவி ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் அதிகம் என உள்ளூர் மீனவர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். தன்னார்வலர்கள் தடுத்துள்ளதை கண்டித்து அமெரிக்க தூதரகத்திற்கு முன் மறியல்.
குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பல் மூலம் காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்கள் மற்றும் ஆர்வலர்களை இஸ்ரேலிய துருப்புகள் தடுத்துள்ளதை கண்டிக்கும் வகையில் நேற்று மதியம் 12 மணி முதல் அமெரிக்க தூதரகத்திற்கு முன் மறியல் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க தூதரகத்தை நெருங்குவதை பாதுகாப்பு படையினர் தடுத்ததை காண முடிந்ததோடு கடைசி நேரத்தில் இந்த மறியல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்தார். தொடக்கத்தில் மாலை 4 மணி அளவில் இந்த மறியல் ஏற்பாடு செய்யப்பட்ட போதிலும் பின்னர் முன்கூட்டியே நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். மனிதாபிமான உதவி குழுவினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதே வேளையில் மலேசியாவை சேர்ந்த 12 தன்னார்வலர்கள் உட்பட குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பலை சேர்ந்த 201 பேர் தடுக்கப்பட்டுள்ளதால் அதனை கண்டிப்பாக மறியலில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் தெரிவித்தார். பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா தீபாவளி கடைகள் பிரச்சினை, எங்கள் நஷ்டத்திற்கு யார் பொறுப்பு? குமுறும் வியாபாரிகள். பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா தீபாவளி விற்பனை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கவில்லை என வியாபாரிகள் சிலர் கூறுகின்றனர். கோலாலம்பூர் மாநகர் மன்ற மேயரின் அதிகாரி கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவின் உதவியாளர் சிவமலர் உள்ளிட்டோர் நேற்று அங்கு வருகை புரிந்து நிலைமைகளை கண்டறிந்தனர். முதலில் ஒதுக்கிய இடத்தில்தான் தங்களுக்கு வியாபார தளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக அதன்போது அவ்விரு அதிகாரிகளிடமும் வியாபாரிகள் முறையிட்டனர். என்றாலும் லோரோங் சா தாங் பகுதிக்கு கூடாரங்களை மாற்றும் முடிவிலேயே இருப்பதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக போலின் என்பவர் தெரிவித்தார். வியாபாரம் நடத்த தாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு பாதுகாப்பான மற்றும் முறையாக இடம் மட்டுமே என்றார் அவர். தொடக்கத்தில் 44 கடைகளுக்கு குலுக்கல் நடத்தப்பட்டு வியாபார தளங்களையும் ஒதுக்கிவிட்டு கடைசியில் அதனை வேறு இடத்திற்கு மாற்றியது பெருத்த ஏமாற்றம் அளிப்பதாக ஸ்டெல்லா கங்காதரன் தெரிவித்தார். பெருநாள் காலத்தில் கூடுதல் வருமானம் ஈட்டும் இதுபோன்ற சிறு வியாபாரிகளின் வாய்ப்புகளுக்கு எந்த பங்கமும் வராத வகையில் அதிகாரிகள் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வருவார்கள் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும். நியூயார்க்கில் விமானங்கள் தரைதளத்தில் மோதிய பரபரப்பு சம்பவம். நியூயார்க் நகரின் லாகுவார்டியா விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 2 விமானங்கள் தரையில் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன. வலைதளத்தில் வைரலான காணொலியில் ஒரு விமானத்தின் வலது இறக்கை மற்றொரு சிறிய விமானத்தின் முன்பகுதியுடன் மோதியதை காண முடிந்தது. அவ்விரண்டு விமானங்களில் ஒன்று தரை இறங்கியதும் திடீரென வளைந்து பிரேக் போட்ட போது அது மோதல் ஏற்பட்டதாக அறியப்படுகின்றது. இச்சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று உள்ளூர் ஊடகம் கூறியது. கடந்த மாதங்களில் லாகுவார்டியாவில் பல விமான சம்பவங்கள் பதிவாகி மேல் விசாரணைக்காக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விமான பாதுகாப்பு குறித்த அச்சங்களை வலியுறுத்தும் தொழிலாளர் மற்றும் விமானத்துறை அமைப்புகளின் கடிதம் வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகே இந்த மோதல் நடந்துள்ளது. ஈப்போவில் வீட்டினுள் உயிரிழந்த நிலையில் 2 வயது முதிர்ந்த தம்பதியினர். காரணம் இன்னும் அறியப்படவில்லை. ஈப்போ டேசா லாங் இண்டா பகுதியில் வசித்து வந்த முதிய தம்பதியினர் நேற்று காலை தங்கள் இல்லத்திலேயே உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். மரணமடைந்த அந்த தம்பதியினர் தனக்கு எப்போதும் புலனத்தின் மூலம் தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்றும் இறுதியாக அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினர் என்றும் அப்பகுதியில் இருக்கும் பாதுகாப்பு காவலர் ஒருவர் தெரிவித்தார். அதன் பின்னர் நேற்று காலை போலீசார் வந்து அவர்களின் வீடு குறித்து கேட்டபோது இந்த சம்பவத்தை அறிந்ததாக மேலும் அவர் கூறினார். அந்த தம்பதியினர் எப்போதும் அண்டை அயலாரிடம் நல்ல முறையில் பழகி வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக ராஜா பேமுச்சோரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் செல்வத்துடன் பில்லியனர் பட்டியலில் இணைந்தார் ஷாருக் கான். பிரபல பாலிவுட் நடிகர் 59 வயதான பாட்ஷா ஷாருக் கான் இப்போது அதிகாரப்பூர்வமாக பில்லியனர் பட்டியலில் இணைந்துள்ளார். திரைப்பட துறையில் 33 ஆண்டுகள் கழித்து அவரின் மொத்த சொத்து மதிப்பு தற்போது 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் 12,490 கோடி என ஹுரூன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2025 அறிக்கையில் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிக செல்வந்த நடிகராக பல ஆண்டுகளாக இருப்பதுடன் உலகளாவிய தரவரிசையிலும் ஷாருக் கான் முன்னேறியுள்ளார். அவரது பண மதிப்பு தற்போது சர்வதேச செல்வந்தர்களையும் விட அதிகமாக உள்ளது. இந்திய திரைப்பட நடிகர்களில் ஷாருக் கானுக்கு அடுத்த நிலையில் ஜூஹி சாவ்லா மற்றும் ஹிருத்திக் ரோஷன் 3வது இடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் முதல் ட்ரில்லியனரான எலன் மஸ்க் முன்னேற்றம். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகி எலன் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனராக முன்னேற்றம் கண்டுள்ளார். அவரது தற்போதைய சொத்து மதிப்பு 500 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று உள்ளூர் ஊடகம் ஒன்று அறிவித்தது. எனினும் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரமே நிலைத்தது என்று உள்ளூர் ஆய்வின்படி மிஸ்கின் செல்வம் 500.1 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் பின்னர் 499.1 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்தது என்று அறியப்படுகின்றது. அவருக்கு பின் ஆரக்கிள் நிறுவனத்தின் தலைவர் லாரி எலிசன் 350.7 பில்லியன் அமெரிக்க டாலர் செல்வத்துடன் இரண்டாவது இடத்திலும், மெட்டா நிறுவனத்தின் மார்க் ஜுக்கர்பர்க் 245.8 பில்லியன் அமெரிக்க டாலர் செல்வத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மஸ்க் 1999 தனது முதல் விற்பனையின் மூலம் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் சம்பாதித்தார். பின்னர் பேபால், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா போன்ற நிறுவனங்களை உருவாக்கி உலகின் செல்வந்தர்களின் பட்டியலில் முன்னிலையில் நிலைத்து வருகிறார்.